ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஜின் ஃபஸ்ட் கியர்லேருந்து எப்படி, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி கியருக்கு எப்படி எவ்வளோ ஸ்பீட் போகுது, அண்ட் 160 அண்ட் 100 வந்து எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ இன்னும் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் ரோட் தான். ஸோ நம்ம இங்கே வந்து தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் ஜஸ்ட் பார்த்துடலாமா? ஓகே, ரெடி? 1 2 3. 41 62 83 100 101 103 104 105 ஆக்சுவலாக இப்போ நம்ம பிரிட்ஜ் ஏறுறதுனால நமக்கு இவ்வளோ வருது. இருந்தாலும் இப்போ பிரிட்ஜ் இறங்கும் போது இன்னும் ஏறுதான்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து பை டிஃபால்ட்டாக வந்து 106 107 108 109 110. ஆக்சுவலாக நம்ம கீழே இறங்கிறதுனால நமக்கு இந்த ஸ்பீடு வருது. 110 111. ஸோ 110 வரைக்கும் வந்து நம்ம 5th கியரில் வந்து நம்ம புஷ் பண்ண முடியுது. ஓகே, அப்படியே ரிலையபிளும் செக் பண்ணிடலாம். ஸோ 5th கியரில் இப்போ 44 போகுது. 40லேருந்து தாராளமாக நம்மளை ஆக்சிலேட் பண்ண முடியுது. 30லேருந்தும் பண்ண முடியுது. 25லேருந்தும் பண்ண முடியுது நம்மளால். ஓகே, 20 வந்து லைட்டாக இது ஓகே, 25 வரைக்கும் இது. ஓகே, நைஸ். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ, அதாவது ஏன்றது சிம்பிள் ஓடுது பார்த்தீங்களா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகிடும். அதாவது நம்ம டிராஃபிக் நிற்கிறோம் அப்படின்னா ஸோ கிளச் பிடிச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். நான் எதுவுமே பிடிக்கல, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிளச் பிடிச்சா போதும் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டு அப்படியே மூவ் பண்ணுறது தான். திருப்பி பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஆட்டோன்றது வந்துடும். ஸோ இஃப் இன் கேஸ் வண்டி மூவ்மெண்ட்லேருந்து இப்படி நின்றுச்சுன்னா டக்குன்னு ஆஃப் ஆகுது. செம்ம ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. திருப்பி கிளச்சை பிடிச்சி கீரை போட்டு அப்படியே மூவ் பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா இன்னும் ஏ சிம்பிள் இருக்குது, பட் நம்ம சிக்னலில் நியூட்ரல் போட்டுட்டு கிளச் விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகுது. பரவாயில்ல, இது நல்ல ஆப்ஷன்ஸ் இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி இந்த செக் பண்ணி பார்த்துக்கலாம். திருப்பி கிளச்சை பிடிச்சி கீரை போட்டு அப்படியே மூவ் தான். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நிறைய கம்ப்யூட்டர்ஸில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து டாப் அண்ட் கம்ப்யூட்டரான எஃப்சிலையும் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. எஃப்சிஎஸ், தட் மீன்ஸ் இது நம்மகிட்ட இருக்க வந்து டீலக்ஸ் மாடல். ஸோ டீலக்ஸ்லையுமே வந்து இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரான ஆப்ஷன்ஸ். அண்ட் அது போக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கில் ஸ்விட்ச் வந்துருக்குல்ல. ஸோ இங்கே வந்து இன்டெகிரேட்டட் கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நமக்கு இங்கே ஆன் ஆகிட்டு இருக்கும் போது ஸோ ஜஸ்ட் நார்மலாக இது பண்ணாலே போதும். ஸோ கொஞ்ச தூரம் போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்மார்ட் இது வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிளிங்க் ஆகிருக்கும். ஸோ பிளிங்க் ஆகிட்டு ஜஸ்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா அப்படியே போயிடலாம். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். ஸோ டிஸ்பிளேயில் பார்த்தீங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நமக்கு வந்து ஆர்பிஎம்மு, அப்புறம் மெயினாக இந்த இதில் மட்டும் இருக்கிற கீர் இண்டிகேட்டர்ஸு. ஸோ இஃப் இன் கேஸ் ஃபஸ்ட் கீரா, செகண்ட் கீரா, தேர்ட் கீரா, ஃபோர்த் கீரா அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ கியர் இண்டிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டைமிங் இருக்குது. ஸோ அந்த ஆர்பிஎம்மு, அப்புறம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்டு ஃபியூல் இண்டிகேட்டரு, ஸோ எவ்வளோ ட்ரிப்பு, ஓடோமீட்ரு அண்டு ட்ரிப்பு. ஸோ ட்ரிப்பு எஃப், ட்ரிப் பி. ஸோ அது இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எவ்வளோ இது போகுது, அப்புறம் ஆவரேஜ் ஃபியூல் எவ்வளோ போகும், ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ, அண்டு ட்ரிப்பு டைம் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி பல சேம் ஓடோமீட்ரு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எனக்கு ஸ்பீடு, எவ்வளோ ஆர்பிஎம் யூஸ் ஆகுது, டைமு அண்டு கிலோமீட்டர், ஓடோமீட்டர் மட்டும் இருக்கும். ஸோ அதுலேயுமே நம்ம ட்ரிப்பை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப் 1, ட்ரிப் 2 அண்ட் ட்ரிப் எஃப் அப்படின்னு சொல்லி இன்னொன்று கொடுத்துருக்காங்க.
ஸோ அது என்னன்றதை நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா. ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்ம கிளிக் பண்ணும்போது ஸோ மியூசிக் கண்ட்ரோலு, நேவிகேஷன், டர்ன் டு டர்ன் நேவிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸு, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக் கண்ட்ரோலுமே நம்ம டேரெக்டாக ஆப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் செக் பண்ணி பார்க்குறேன், என்னென்னு கேட்டுக்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ், வெதர்ஸு அண்ட் செட்டிங்ஸு. ஸோ செட்டிங்ஸில் ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிஃப்ட் லைட், ஸோ இப்போ நான் டாப் ஸ்பீட் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், அந்த லைட் இப்படியே பிளிங்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த ஷிஃப்ட் லைட்டு. தீம் செலெக்ஷன்ஸ், ஸோ தீம் 1 and 2, அதாவது இப்போ பார்த்தீங்க இல்லையா, ஸோ அந்த ஃபுல் தீம் வேணுமா இல்லை ஆஃப் தீம் வேணுமான்றது, ஸோ அந்த ஆப்ஷன்ஸு. டிஸ்பிளே செட்டிங்ஸு, ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ்ன்றது எப்படி உங்களுக்கு பிரைட்னஸ் செட்டிங்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றது நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ கம்மியாக வேணுமா அப்படின்னு சரி நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு. அண்டு டே வேணும்னா டே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நைட் வேணும்னா டார்க் மோடு, ஸோ ஆட்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நைட் மோடில் ஓட்டுனாலும் டார்க் தீம் பிடிக்கும்னாலும் நீங்கள் டார்க் தீமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹசார்ட் லைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ டெயில் லேம்ப்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக இங்கே வந்து நம்ம பாஸு அந்த லைட் பாஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுலேயே டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹை பீம், லோ பீமு, ஸோ அதுக்கான பாஸ்க்கு. அண்டு ஹாரன், ஸோ ஹாரனே நல்ல டீசென்ட் லெவல். ஸோ சொன்ன மாதிரி அந்த ஆட்டோ ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டு சொன்ன மாதிரி கில் சுவிட்சில் வந்து இன்டெகிரேட்டட் கில் சுவிட்சஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிச்சப்படி வண்டி ஓட்டுறதுக்கெலாம் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ செம்ம பக்காவாக இருக்குது, ஓட்ட இதாக இருக்குது. ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம கம்ப்யூட்டராக இருக்கோம், கம்ப்யூட்டர் பைக்ஸ் ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் கம்ப்யூட்டர்லேயே ஒரு நல்ல அப்கிரேடடான கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம FZS வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு சும்மா தரமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ABS சிங்கிள் சேனல் ABS வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் சேனல் ABS வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஜஸ்ட் பிரேக் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ யா, ஓகே, நைஸ், நல்லாவே தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கணும் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வந்து நின்றுச்சு, கொஞ்சம் முன்னாடி நின்றுச்சு. ஸோ அந்த லைட் கிட்ட வந்து ஸோ ரெஸ்பான்ஸ் டைமிங்கும் வந்து சூப்பராக இருக்குது. இன்னொன்று ஆக்சுவலாக வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டோம் அப்படின்னா இந்த ஆட்டோ ஸ்டார்ட் சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிளச் பிடிச்சா திடீர்னு ஸ்டார்ட் ஆகிடுமா, திருப்பி போயிடுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லையுமே சேஃப்டிலையுமே வந்து நல்லா கன்சர்ன் பண்ணி, தட் மீன்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு குட்டியாக வண்டி ஓட்டி மட்டும் பார்த்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வண்டி ஓட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பைபாஸில் ஓட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ பைபாஸில் ஓட்டின வரைக்கும் பிக்கப்லாம் வந்து நைஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சூப்பராக போகுது. ஸோ ரைடிங் கம்ஃபர்ட்டு, சீட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டு. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 105 வரைக்கும் நம்மளால் போக முடியாது, 105, 111 வரைக்கும் போக முடியுது. பட் அது பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸு. ஸோ நம்ம ஸ்லோப்பில் போகிறோம் அந்த மாதிரினா போகலாம். பட் இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ ஜஸ்ட் 80 வரைக்கும் தான் வந்து ஆஸ் பர் த இந்தியன் ரோட்ஸ் அண்ட் லாஸ் படி 80 வரைக்கும் தான். 80 வரைக்குமே நம்ம ரைட் பண்ணும்போது நமக்கு எதுவும் பெருசாக எதுவும் தெரியல. தட் மீன்ஸ் பெரிய வைப்ரேஷன்ஸு ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் வெல் சம்டைம்ஸ் நீங்கள் வெளியே போகிறீங்க, லாங் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் FZ வந்து தாராளமாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன்ஸுமே வந்து சூப்பர். ஸோ நல்லா நார்மலாக தான் இருக்குது, எதுவும் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி அதெல்லாம் இல்லை. ஸோ நார்மலாக நீங்கள் உங்களோட இதுக்கு யூஸ் பண்ணுற டெய்லி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பிரேக்ஸுமே வந்து நம்ம எந்த கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து இருக்குது. ஸோ வெட் கண்டிஷன் நம்ம இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. பட் வெட் கண்டிஷனில் ட்ரை பண்ணலனாலும் நார்மலாக நம்ம இப்போ பைபாஸ்லேயே நம்ம ஜஸ்ட் நல்லா ஃபோர்ஸாக நான் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டேன், அந்த பாயிண்ட்குள்ளே வண்டி நிற்கணுன்ற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது மாதிரி கரெக்டாக போய் நின்றுச்சு. ஆக்சுவலாக நான் பாயிண்ட் பண்ணதோட கம்ப்யூட்டர்ஸில் கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் பண்ணதோட முன்னாடியே நின்றுச்சு. ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கான அக்ரெசிவான இது வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பட் இருந்தாலும் ஓகே. ஸோ நான் செக் பண்ணி பார்த்ததில் செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா லைட்ஸு. ஸோ நைட்டு லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக LED லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டு. அண்ட் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இப்போ LED டிஸ்பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ LED டிஸ்பிளேன்றதுனால விசிபிலிட்டி செம்மையாக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ ஈவன் வெயில் டேரெக்டாக பின்னாடிலேருந்து அடிக்கிறதுனாலும் ஸோ நல்லா ஈஸியாக இருக்குது. அண்டு அது போக வெயிட் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து 134 சம்திங்கு தான்.
ஸோ ரொம்ப கம்மி தான், ரொம்ப லோவான வெயிட் தான். ஸோ நீங்கள் இன்கேஸ் டிராஃபிக்லேயோ நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நிப்பாட்டுறீங்க, அந்த மாதிரி ஜஸ்ட் நார்மலாக நிப்பாட்டுறீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக புஷ் பண்ணி பின்னாடி தள்ளுறதுக்கு. அதே மாதிரி இஃப் இன் கேஸ் வண்டி பார்க்கிங் நிப்பாட்டிங்கன்னா ஈஸியாக பின்னாடி தள்ளி எழுதுறதுக்கும் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து எதுவுமே இஷ்யூ கிடையாது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு மிரர்ஸு. ஸோ மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்கிறதுனால விசிபிலிட்டி இன்னும் நல்லாவே இருக்குது. ஸோ அந்த பக்கம் இன்னும் லைன் ஸ்பாட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ ரெண்டு சைடுமே போத் சைடு. அண்ட் எனக்கு மெயினாக வந்து அசால்ட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணது, ஸோ இந்த ஸ்மார்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தது, ஸ்மார்ட் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்தது, இதெல்லாமே வந்து சூப்பர். ஸோ எக்ஸ்ட்ரா டிக்காக போட்டுக்கோங்களா, ஸோ அந்த மாதிரி டிக்ஸ்க்கு வந்து இது வந்து செட்டாக போட்டுக்கலாம். ஸோ இது மெயினாக யாருக்கு டார்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை நார்மலாக இப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் பைக் இருக்குது. ஸோ பைக் இருந்தும் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் சின்ன அப்கிரேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்கள் பைக் பழசாயிடுச்சு, ஸோ ஒரு நல்ல கம்ப்யூட்டர் பைக் வேணும், நல்ல மைலேஜோடு வேணும், நல்ல ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளோட FZS 2025 மாடல். ஸோ ஒரு ஃபீச்சர்ஸ் பேக்டாக வந்து இது கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பைக் வந்து இப்போ கரண்ட்டாக நம்ம Yamaha ஷோரூம்ஸில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயுமே வந்து செக் பண்ணி பாருங்கள்.